வணக்கம் நேயர்களே! நம்ம எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக நல்லா சாப்பிடுறோம், உடற்பயிற்சி செய்யுறோம், வைட்டமின் மாத்திரைகள முழுங்குறோம். ஆனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தருக்கு திடீர்னு மாரடைப்பு வருது? ஏன் குடும்பத்துக்காகவே வாழ்ற பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை வருது? நம்ம முதுகு வலிக்கும், நம்ம மனசுல இருக்கிற கவலைக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடப் போறோம். நம்ம உடல்ங்கிறது வெறும் சதையும் எலும்பும் மட்டும் தானா? இல்ல அது நம்ம மனசு பேசுற மொழியா? இத பத்தி ஆழமா பேச, நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. வணக்கம். ஆத்ம வணக்கம். ரொம்ப அழகான, அதே சமயம் ரொம்ப அவசியமான ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிருக்கீங்க. உடல்ங்கிறது தனி இயந்திரம் இல்ல. அது மனசோட ஒரு நிழல்னு சொல்லலாம். இன்னைக்கு இத பத்தின புரிதல சொல்றேன். ஆண்கள் அழக்கூடாது, பெண்கள் கோபப்படக்கூடாதுன்னு சமூகம் நம்மள பழக்கி வச்சிருக்கு. இப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சா, அது வெறும் மனப்பாரமா மட்டும் தான் இருக்குமா? இல்ல உடம்புல வேற ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்துமா? இதுதான் இன்னைக்கு நாம பேசப் போற மிக முக்கியமான பகுதி. மருத்துவ உலகத்துல இத சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க மனசு, நரம்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி இது 3ம் ஒண்ணோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. நீங்க ஒரு உணர்ச்சியை அடக்கி வைக்கும்போது, உங்க உடம்புல ஒரு ரசாயன போர் நடக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு ஆண் தனக்கு வர்ற அழுகையையோ, இல்ல கோபத்தையோ நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அடக்கும்போது, மூளை சும்மா இருக்காது. அது கார்ட்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரத்தத்துல கலக்க விடுது. கார்டிசால். இது ஆபத்தானதா? அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தானே. இந்த கார்ட்டிசால் தொடர்ந்து சுரந்துகிட்டே இருந்தா, அது ரத்தக் குழாய்களை சுருங்க வைக்கும். இதனால தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆண்களுக்கு கூட திடீர்னு மாரடைப்பு வருது. அந்த மாரடைப்பு ரத்தக் குழாயில இருக்கிற கொழுப்புனால மட்டும் வர்றது இல்ல. பல வருஷமா அவங்க மனசுக்குள்ள தேக்கி வச்ச, வெளிய வராத கண்ணீரும், கோபமும் தான் மாரடைப்பா மாறுது. இது கேட்கவே அதிர்ச்சியா. ஆண்கள் அப்போ பெண்கள் அவங்க நிலைமை என்ன? பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற உடல் அமைப்பு ரொம்ப மென்மையானது. ஆனா, அவங்க சுமக்கிற பாரம் அதிகம். குறிப்பா நம்ம ஊர்ல குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைகளுக்காகன்னு பெண்கள் தங்களோட பல ஆசைகளை, தேவைகளை சொல்லாமலே மனசுக்குள்ள புதைச்சுடுறாங்க. எனக்கு இது வேணாம், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற ஒவ்வொரு முறையும் அவங்க தங்களோட சுயத்தை உள்ளுக்குள்ள கொல்றாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? தொண்டையில இருக்கிற தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படும். ஏன்னா தைராய்டுங்கிறது வெளிப்படுத்துதலின் மையம். எப்போ ஒரு பெண் தன் கருத்துக்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம திணறாளோ, அப்ப அவளுக்கு தைராய்டு பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் இந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளோட வெளிப்பாடு தான். ஐயோ! இது தெரியாம எத்தனையோ பேர் வெறும் மாத்திரை மருந்துகள மட்டும் நம்பிட்டு இருக்காங்களே! அப்போ இந்த அல்சர், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா. அறிவியல்ல கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு ஒரு பாதை இருக்கு. அதாவது உங்க மூளைக்கும், வயிற்றுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நமக்கு பயம் வந்தா வயிறு கலக்குது இல்லையா? அது ஏன்? ஏன்னா வயிறுங்கிறது 2வது மூளை. நீங்க சாப்பிடுற உணவை மட்டும் வயிறு செரிக்கிறது இல்ல. நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு உணர்ச்சியையும் அது செரிக்கணும். பல வருஷமா தீர்க்கப்படாத கோபம், வஞ்சம், பொறாமை இதெல்லாம் மனசுக்குள்ள குப்பையா தேங்கும்போது, அது வயித்துல அமிலத்தன்மைய மாத்துது. ஜீரணமாகாத உணவு எப்படி விஷமா மாறுமோ, அதே மாதிரி ஜீரணமாகாத உணர்ச்சிகள், அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ் அல்சரா மாறும். இன்னும் முத்திப்போனா அது கேன்சரா கூட மாற வாய்ப்பு இருக்கு.